அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை 888 மேஜிக் டே. அதாவது நாளைய தேதியினுடைய சிங்கிள் டிஜிட் நம்பர் பார்த்தோம்னா 8, 2 கூட்டல் 6 8 வரும். அதே போல மாதமும் 8, வருடத்தையும் பார்த்தோம்னா 2024 2+2+4 இதுவும் நமக்கு 8 கிடைக்கும். சோ இந்த 3 எட்டுகள் சேரக்கூடிய நாளை 888 மேஜிக் டேன்னு நம்ம எடுத்துப்போம். இந்த அற்புதமான நாளில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சிம்பிளான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது நம்முடைய ஆழமான ஆசைகளை தேவைகளை அது வேகமாக நிறைவேற்றும். இதே ஆகஸ்ட் மாதத்தில் ஆல்ரெடி நமக்கு இந்த 888 மேஜிக் டே கிடைச்சது. நிறைய பேர் நீங்க அதை பயன்படுத்தினீங்க. நம்ம சேனல்லையும் எளிமையான பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடை அப்லோட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் நீங்க உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைச்சதாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருந்தீங்க. அதே போல ரொம்பவுமே பவர்ஃபுல்லான இன்னொரு மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பர் மற்றும் தமிழில் இருக்கக்கூடிய அற்புதமான மந்திர வார்த்தைகளை பார்க்க போறோம். எந்த தெய்வத்தையும் குறிக்கக்கூடிய மந்திர வார்த்தை கிடையாதுங்க. சோ எல்லாருமே நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். திரும்பவும் சொல்றேங்க, இந்த வார்த்தைகள் எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க. தமிழில் இருக்கக்கூடிய மங்களகரமான நல்ல வார்த்தைகள். சக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பருடன் இந்த வார்த்தைகளை சேர்த்து நம்ம எழுதும் போது நம்முடைய தேவைகளை அது அசுர வேகத்தில் நிறைவேற்றும். பொதுவாகவே இந்த வார்த்தைகளை தினமுமே நம்ம எழுதலாம். இருந்தாலும் நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த 888 மேஜிக் டேல இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த சில தினங்களிலேயே உங்கள் மனதிற்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நல்ல செய்தி வரும். உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க ஏஞ்சல் நம்பர் மற்றும் மந்திர வார்த்தைகள் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்குமே தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. அதிலும் குறிப்பிட்ட சில எண்களுடைய காம்பினேஷனை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது அந்த எண்களுக்குண்டான ஆற்றல்களும் சக்திகளும் நமக்கு கிடைக்கும். இதை தாங்க நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அதே போல இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா தமிழ்ல, இங்கிலீஷ்ல இது போன்ற சில மொழிகளில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை ரிப்பீட்டடா நம்ம பயன்படுத்தும் பொழுது, அதாவது எழுதும் போதோ அல்லது நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைகளை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை இங்கிலீஷ்ல தான் பயன்படுத்தணும். தமிழில் இருக்கக்கூடிய மந்திர வார்த்தைகளை தமிழ்ல தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். அப்பதான் அந்த வார்த்தைக்குண்டான அதிர்வலைகள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது தமிழில் இருக்கக்கூடிய மிக மிக சூட்சமமான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மந்திர வார்த்தைகள். சரிங்க, நாளைய தினம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 8 மணி முதல் காலை 8 மணி 59 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க இரவு 8 மணி முதல் 8:59 வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரம். இந்த 2 டைமிங்ஸ்ல தாங்க இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்தணும். அப்பதான் முழுமையான பலன்கள் விரைவாக நமக்கு கிடைக்கும். இந்த 2 நேரத்தையுமே பயன்படுத்திக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு அதிகமா டைம் இருக்கு, 2 டைமிங்ஸையும் யூஸ் பண்ணிக்க முடியும்னா தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். முக்கியமான விஷயம், எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு நினைச்சுக்கிட்டு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த வேண்டாம். எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கையும் மனசுல நினைக்காம சந்தோஷமான உற்சாகமான மனநிலையோட இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில எந்த விஷயம் நடந்தா உங்களுக்கு உச்சக்கட்ட சந்தோஷம் கிடைக்குமோ, மகிழ்ச்சி கிடைக்குமோ, அந்த சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில தானாக நடைபெறும். சோ நீங்களாக எதுவுமே கேட்க வேண்டாம். பணம் தொடர்பான விஷயமாக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல உத்தியோகம் கிடைப்பதாக இருக்கலாம், தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமாக இருக்கலாம், உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரலாம், திருமண தடை நீங்குவது, குழந்தை பாக்கியம் கிடைப்பதுன்னு உங்களுக்கு எந்த விஷயம் நடந்துச்சுன்னா ரொம்பவுமே நீங்க சந்தோஷப்படுவீங்களோ, உங்கள் மனம் அமைதி அடையுமோ அந்த விஷயம் கட்டாயமாக நடைபெறும். இதை தாண்டி நிறைய மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு நடக்கும். சோ நாளைய அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விட்டுறாதீங்க. அடுத்ததாக இப்ப நம்ம பார்க்க போறது முழு
முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். மேலும் நாளைய தினம் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி, நாளைய சிறப்பான நாளை முன்னிட்டு ஆல்ரெடி நம்ம சேனல்ல சில முக்கியமான பதிவுகளை அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த தாந்திரிக முறைகளை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். திரும்பவும் சொல்றேங்க, இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், அது டைமிங்ஸ் தாங்க. காலை 8 முதல் 8:59, அதே போல இரவு 8 மணி முதல் 8:59 நிமிடங்கள் வரை இருக்கும் நேரம். இந்த 2 டைமிங்ஸ்ல ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கிட்டாலே போதும். வாய்ப்பு இருக்கிறவங்க மட்டும் 2 நேரத்திலும் நீங்க எழுதலாம், தவறு கிடையாதுங்க. சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்ட் காம்பினேஷனை எழுத போறவங்க ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி கிடைக்கும். எழுதுவதற்கு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணை நீங்க எடுத்துக்கோங்க. ரெட் அண்ட் பிளாக் இந்த மெத்தடுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். பச்சை அல்லது நீல நிறத்துல தாங்க நம்ம எழுதணும். இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் உங்களுடைய மூச்சு காற்றை நீங்க கவனிங்க. அதாவது மூச்சு பயிற்சி எல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். உள்மூச்சு, வெளிமூச்சு ரெண்டுத்தையும் ஒரு 2 நிமிஷம் நீங்க கவனிக்கணும். கரெக்டா 2 நிமிஷம்னு கிடையாதுங்க. இதை கவனிப்பதற்கான காரணம் நம்முடைய உடலும் மனமும் ஒரு அமைதியான நிலைக்கு போகும். நல்ல ரிலாக்ஸ்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. எப்பவுமே அமைதியான மனநிலையோட இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது தாங்க அது உடனடியாக பலனை கொடுக்கும். நாம் அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். சோ ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய மூச்சு காற்றை நீங்க கவனிங்க. மனம் அமைதி அடைந்ததற்கு பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை 26 முறை 26 டைம்ஸ் நீங்க எழுதுங்க. 888 சுபம் லாபம் நற்பவி, 888 சுபம் லாபம் நற்பவி, 888 சுபம் லாபம் நற்பவி. அவ்வளவுதாங்க. இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு எளிமையான வார்த்தைகள்னு. அதே நேரத்தில் இவை அனைத்துமே சூட்சமமான வார்த்தைகள். எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். அதிகமாகவும் நீங்க எழுத வேண்டாம், குறைவாகவும் எழுதக்கூடாதுங்க. கரெக்டா 26 முறை 26 டைம்ஸ் நீங்க எழுதுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டு கூட எழுதலாம். 1 2 3 போட்டுட்டே எழுதுங்க. எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பரை மடித்து சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. உங்க ஷோல்டர் பேக்ல, மணி பர்ஸ்ல, ஹேண்ட் பேக்ல அல்லது வீட்ல ஷெல்ஃப்ல நீங்க சுத்தமா இருந்தீங்கன்னா பூஜை அறையில கூட வச்சுக்கலாம். உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல சம்பவம் நடந்ததற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க எரிக்கலாம். வீட்டுக்குள்ள வச்சு அல்லது வீட்டுக்கு வெளியே வச்சுன்னு எங்க சேஃப்டியா இருக்குமோ அதை நீங்க எரிச்சிட்டு அந்த சாம்பலை காத்துல தூவி விட்டுருங்க. எரிப்பது அப்படின்றது அக்னியில் நாம் சமர்ப்பிப்பதற்கு சமம். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். நாளைய தினம் 26 முறை நீங்க எழுதி பாருங்க. ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மறக்காம இந்த மெத்தடை நாளைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.